விரைவில் தொடங்க உள்ள சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் தங்கள் அணியின் போராட்டம் தொடரும் என்று முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் தெரிவித்துள்ளார். முன்னாள் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் வீட்டில் நடைபெற்ற ஆதரவாளர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் 5 சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு மட்டும் கிடைத்தால் அனைத்தும் மாறிவிடும் என்று குறிப்பிட்டார். முதல் போராட்டம் மக்கள் மன்றத்தில் முதல் போராட்டம், இரண்டாவது போராட்டம் சட்டமன்றத்தில் போராட்டம் முதல் கட்டம் முடிந்து விட்டது. உங்களுக்கு தெரியும், அதுல 12 பேர் நம்முடன் நின்றார்கள், 11 பேர் அவையில், அருண்குமார் வெளியில், 12 பேர் நம்ம கூட இருந்தாங்க. ஆனால் அடுத்த கட்ட சட்டமன்ற போராட்டம் இன்னும் 10-12 நாட்களில் மீண்டும் வர இருக்கிறது. பட்ஜெட் செஷன் ஆரம்பிக்க போது இந்த சட்டமன்றத்தில் நமது தாக்கம் எப்ப இருக்கும்னா, மக்கள் மன்றத்தில் நம்ம எந்த அளவு வலிமையை காட்டுறோமோ அந்த அளவுக்கு சட்டமன்றத்தில் தாக்கம் இருக்கும். அதனுடைய எதிரொலி சட்டமன்றத்தில் வீழ்ச்சி இருக்கும். 5 வாக்குகள் அதிகமாக பெற்றோம் என்றால் அதுக்கப்புறம் இந்த சட்டமன்றத்தின் மாறிவிடும். நான் எலெக்ஷன் வரும்னு சொல்ல மாட்டேன்.